ஹலோ. ஏய் என்ன மேம் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன்? ஒரு நாள் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா வேலை பார்க்க முடியலன்னா பேப்பர் போட்டு கிளம்புங்கடா. சி. யூஸ்லெஸ். ஒரு வேலை சரியா செய்ய தெரியாம எதுக்கு இந்த கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க? இந்த வேலை பிடிக்கலன்னா கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு இங்கே இருந்து எங்க உயிரை வாங்கியிருக்க வேண்டியது. ஒரு ப்ராஜெக்ட் சரியா செய்ய தெரியல, ஒரு வேலை சரியா செய்ய தெரியல. இந்த மந்த் ரெண்ட் வேற கொடுக்கணும், அதையும் நீ தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வேற பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ப்பா. இது வரைக்கும் தங்கச்சிக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணது கிடையாது. ஸோ அதுவும் நீ தான்ப்பா பார்த்துக்கணும். இது வரைக்கும் தங்கச்சிக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணது கிடையாது. ஸோ அதுவும் நீ தான்ப்பா பார்த்துக்கணும். ப்ராஜெக்ட் சரியா செய்ய தெரியல. ஹலோ. கேக்குதுண்ணா. அண்ணா இந்த நம்பருக்கு என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனுப்பிட்டேண்ணா. எங்கள் டீம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை டெக்ஸ்ட் வரும். சரிங்களா? சரிங்கண்ணா. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ப்ராஜெக்டுக்காக 6 to 7 months தொடர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஒர்த் இட், as you know. கண்டிப்பாண்ணா. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும்.